ஹாய் வணக்கம். இன்றைக்கி மஷ்ரூம் ஸ்பைசி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஜஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு கூட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் பேபி பொட்டேட்டோவும் கொஞ்சமாக கார்லிக்கும் சேர்த்துருக்கேன். அப்புறம் க்ரீன் சில்லி. ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல க்ரீன் சில்லியும் பேபி பொட்டேட்டோவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆனதும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அதோட கலரு. காஞ்ச மிளகா 2 போட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சப்பாத்தி அப்புறம் தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன்னு சால்ட் போட்டிருக்கேன். அது நல்லா இது ஆகட்டும். கொஞ்சம் இந்த பேபி கார்னும் க்ரீன் சில்லி, பேபி பொட்டேட்டோன்னு சொல்கிறேன், பேபி கார்ன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பேபி கார்ன், அது பேபி பொட்டேட்டோ இல்லை. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப உதவுது. ஸோ மஷ்ரூம் எப்படியாவது சேர்த்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இயற்கை தாவரம் அது. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா தான் பேபி பொட்டேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆகும் உங்களுக்கு. மஷ்ரூம் கொலஸ்ட்ரால் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. வெயிட் லாஸ்க்கும் உங்களுக்கு அது இதாகுது மஷ்ரூம். அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். இது சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் சாம்பார் பொடியே போட்டுக்கோங்க. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நீங்களும் அதையே போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சப்பாத்தி அப்புறம் இது தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா மஷ்ரூம் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. பெப்பர் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். 2வது பெப்பரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கோல்டு காஃபு எல்லாத்துக்கும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். மஷ்ரூம் பாருங்கள் ரொம்ப அழகாக வதங்கிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது. சாப்பிட்ணும் போல் தோணுதா? இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.